ஜோதியாக அவர் ஐக்கியமானாரா அல்லது பிராமணர்களால் எரித்து கொல்லப்பட்டாரா அப்படிங்கிற ஒரு விவாதம் வந்து இன்றளவும் தொடர என்ன காரணம்? வள்ளல் பெருமானார் ஒளி வடிவானார் என்பதுதான் உண்மை. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இவங்க சொல்லக்கூடிய காரணம் பிராமணர்களுடைய அந்த சதி இருக்கலாம்னு சொல்கிறாங்க. வள்ளலார் பெருவழியில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வரீங்க. இன்னைக்கு நடக்கல போராட்டம், நீண்ட காலமான போராட்டம் அது. இப்போ பெருவெளிக்கு அப்பப்போ ஆக்கிரமிப்பு போதும், அப்பப்போ கட்டுமானங்கள் எழுப்புற பிராமணர்கள் வந்து அங்கே ஆக்கிரமிப்பு தொடர்ந்து செய்கிறாங்களா? செஞ்சாங்க. இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து உங்களை அழைக்கவே இல்லையா? பொய்ங்க. இந்து அறநிலையத்துறை வந்து பக்காவாக பொய் பேசிட்டு இருக்காங்க. வள்ளலார் ஜோதி வடிவமாகிவிட்டார் என்றால் அன்றிலிருந்து இன்று வரை அவருடைய சீடர்கள் ஏன் வந்து இன்னும் ஒரு ஜோதியில் வந்து ஐக்கியமாகலை? அது என்ன காரணம்? எங்களுக்கு போராட்ட வடிவம் கிடையாது. நாங்கள் போராடுறது முழக்கம் போடுறதெல்லாம் எங்கள் வேலையே கிடையாது. எங்களுக்கு ஜீவகாருண்ய பணி தான். சாப்பாடு போட்டு தான் எங்களுக்கு பழக்கம், கோஷம் போட்டு எங்களுக்கு பழக்கம் கிடையாது. அப்படி இருக்கிற எங்களை வீதியில் உட்கார வச்சு வேடிக்கை பார்க்குது தமிழ்நாடு அரசு. உலகம் முழுமைக்கும் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் ஆய்வு செய்யக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நோக்கி வருவாங்க தானே. அவ்வளோ பேர் நீங்கள் இப்போ தமிழ்நாடு அரசு இந்த ரிசர்ச் சென்டரை ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் வெளியூர்லேருந்து வெளிநாடுகள்லேருந்து வந்து ஆய்வு பண்ண வராங்களா? இதுக்கு முன்னாடி வரவே இல்லையா? நீண்ட பெரிய விரிந்த திருக்கோயில் தான் அது. அதில் போய் நீங்கள் போய் வைக்கிறது என்பது கோயில் எப்படி பிரகாரத்தை இடித்து கியூப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத்துவன். நமது நையப்படை சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வள்ளலார் பணியகத்தின் ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய முனைவர் திரு சுப்பிரமணியம் சிவா அவர்கள். வணக்கம். வணக்கம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. வள்ளலார் பெருவெளியில், அதாவது வடலூரில் இருக்கக்கூடிய வள்ளலார் பெருவெளியில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வர்றீங்க. எதற்காக அந்த எதிர்ப்பு? அது மட்டும் இல்லாமல் என்ன தான் நடக்குது அங்கே? தமிழ்நாடு அரசு 100 கோடி ரூபாயில் பெருவெளிக்குள்ளே ஒரு பன்னாட்டு மையத்தை அமைக்க போகிறாங்க. இதுதான் செய்தி. நாம் என்ன சொல்கிறோம், அந்த பெருவெளிக்குள்ளே அமைக்காதீங்க, வெளியில் அமைங்க அப்படின்னு சொல்கிறோம். நம்ம முழுமையாக இந்த திட்டத்தையே மொத்தமாக எதிர்க்கலை. பெருவெளிக்குள்ளே அந்த கட்டட அமைப்புகள் வரக்கூடாது என்பது தான் நாம் சொல்கிறோம். ஏன்னா இந்த பெருவெளி என்பது அது ஒரு விரிந்த திருக்கோயில் போல், அப்படி தான் நம்ம சொல்கிறோம். மெய்யியலில் சித்த சன்மார்க்கத்தினுடைய மெய்யியலில் பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக இருக்கிறது தான் பெருவெளி. வேறு இந்த பெருவெளி வேறு எந்த திருத்தலை சமயத்தலத்திலும் சரி வேறு எங்கேயுமே இப்படி ஒரு பெருவெளி என்பது எங்கேயுமே இல்லை. நம்முடைய சுத்த சன்மார்க்க மெய்யியல் படி தான் வள்ளல் பெருமானார் பெருவெளியில் சத்திய ஞான சபை வச்சு. இப்போ நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்கன்னா சத்திய ஞான சபையுடைய காலி இடம் தான் வெளி பகுதியில் இருக்கக்கூடிய காலி இடம்னு நினைக்கிறேன். அது கிடையாது. பெருவெளிக்கு நடுவில் தான் சத்திய ஞான சபையும் இப்போ நிறுவப்பட்டிருக்குது. அப்போ இந்த பெருவெளினா என்னன்னு ஐயா சொல்கிறாங்க ஒரு இடத்துல. பெருவெளினா என்ன? இப்போ எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா பெருவெளி என்றாலே வானத்தில் தானே, ஸ்பேஸை தான் குறிக்கிறது, இங்கே எதுவுமே இல்லைன்றாங்க. அது அந்த சபையுடைய பெருவெளியும் சத்தியஞான சபையும் உருவாவதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா வள்ளல் பெருமானாருக்கு திருவருள், அதாவது இறைவன் தனக்கு உணர்த்திய அகத்த அனுபவத்தை தான் புறநிலையில் நிறுவுறார். இப்போ எப்படி வந்து ஒரு திருக்கோவில்களில் திருப்படிமம் எப்படி இறைவனுடைய வடிவத்தை நம்ம எப்படி இறைவனாக நம்ம கும்பிட்றோமோ அது வடிவம் கிடையாது. அதிலிருந்து இறைவனை அடைவது அது ஒரு குறியீடு தான். சிலை என்பது நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா அது சிலை, ஆனால் அது ஊடாக நீங்கள் இறைவனை அடையணும். அப்படித்தான் அதனுடைய அடையாள குறியீடு தான் இந்த பெருவெளின்னு சொல்கிறாங்க. இந்த பெருவெளின்றத ஐயா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே துன்று மல வெண் மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம்ன்றார். இங்கே இருக்கக்கூடிய பற்றுகள்லாம் மறுத்து வெளிக்குள் வெளிகடந்து உன்னை நான் அடைவுகிற நாள் என்றைக்கு வருமோ என்று ஏக்கத்தில் பாடப்பட்ட பாடல். இதுதான் அருட்பாவிலே 6ஆம் திருமுறையிலும் முதல் பாடலாக அது இருக்குது. இப்போ அதனுடைய குறியீடு தான் இன்றைக்கு பெருவெளின்னு இருக்குது. பெருவெளின்றது நமக்கு 2 செய்திகளை சொல்கிறோம். இறைவனும் வள்ளல் பெருமானாரும் இணைந்த கலைந்த ஒன்றான அனுபவம்தான் பெருவெளி என்று திருக்குறிப்பில் ஐயா சொல்கிறாங்க. இது நேரடியாக பேசுகிறது. பெருவெளி வெளி சம்பந்தமான கிட்டத்தட்ட 300 இடங்களில் திருவருட்பாவில் ஐயா பேசுகிறாங்க. ஏன் இந்த பெருவெளி வந்து நெருக்கமாக இருக்குது சுத்த சன்மார்க்கத்துக்குன்னா, இறை என்பது அதிசூக்குமம் சொல்லுவோம், அதை மறைந்திருப்பது. அதனால தான் ஏன் மறைநூல்கள் சொல்கிறோம்னா,
மறைந்திருக்கிற இறை பற்றியது என்பதனால தான் இருக்குது. இறை போக 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 அருவுருவமாக மாறும். ஓகே. எப்படி இந்த பேரண்டம் உலகம் எப்படி வந்ததோ ஒரு தத்துவத்திலிருந்து தான் இந்த இன்றைக்கி நாம் பார்க்குற டைமென்ஷன்லாம் வந்தது. நிலம் இது மாதிரி ஒவ்வொரு 5 ஆற்றல்கள் தோன்றியது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றிலிருந்து ஒன்றும் இல்லாத தத்துவத்திலிருந்து ஒன்றா வருது. நீங்கள் பாருங்கள், வள்ளல் பெருமானோட மெய்யியல் படி என்ன இருக்குன்னா அருட்பெரும் ஜோதி தான் அந்த உலகத்தினுடைய மூலம். அதிலிருந்து தான் பரமசிவம், அதிலிருந்து தான் சிவம், சிவத்திலிருந்து வெளி. அதான் இன்றைக்கி ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோமா. ஸ்பேஸ்ன்னு ஏன் அதுக்கு பேர் வெளின்னா முதலில் வெளிப்பட்டதனால் அதுக்கு பேர் வெளி. எதிலிருந்து? சிவத்திலிருந்து அருட்பெரும் ஜோதியிலிருந்து வெளிப்பட்டதாக சொல்கிறாங்க. வெளியிலிருந்து காற்று வந்தது, காற்றிலிருந்து வெப்பம், வெப்பத்திலிருந்து நீர், நீரிலிருந்து நிலம், நிலத்திலிருந்து உயிர். இது தாங்க உலக படைப்பு. இப்படி தான் நிகழ்ந்தது. இது அப்படியே ரிவைஸ் ஆகும் சன்மார்க்கத்தில். எப்படின்னா இப்போ நிலம் இருக்குது, நிலம் தத்துவம் உணவு முறை. நிலம் நீர், நீர் என்றால் உணவு மறுத்து நீரை மட்டும் உண்டு வாழ்வது. அதுக்கு பிறகு காற்று. நீ யோகான்னு சொல்கிறோம்ல, ஞானிகள் யோகிகள்லாம் உணவு போகணும், உணவு சாப்பிட மாட்டாங்க. மாணிக்க வாசகர்லாம் போக்கும் வரவும் சொல்லுவார். உணவும் இல்லாமல் பசி இல்லாத நிலையும் கழிவு மலம் கழிக்க முடியாது, அப்படி ஒரு நிலை வந்துடும். காற்றை மட்டுமே உங்களுடைய உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்கு பிறகு அந்த நிலை முற்றும் போது வெளியில் கலந்துருவாங்க. வெளியே அடைந்த ஒருவன் சிவத்தை கலப்பாங்க. சிவத்தை அடுத்தது பரமசிவம், அடுத்தது அருட்பெருஞ்சோதி. இதுதான் ஐயா வரணவிழா பெருவாழ்வுன்னு சொல்கிறார். இப்போ இதுதான் ரிவைஸு. இப்போ இந்த 4 தத்துவத்தை வென்றுட்டு சிவத்திற்கும் மிக நெருக்கமாக இருப்பது எதுனா வெளி தான். அப்போ வெளியிலிருந்து தான் தொடங்குது. சைவ சித்தாந்தம் எதில் முடியுதோ அதிலிருந்தான் சன்மார்க்கம், சுத்த சன்மார்க்கம் மேலேடுது. அதனுடைய குறியீடு தான் அது. இன்னொன்று, இது ஒரு காரணம். 2வது காரணம், இப்போ எல்லா கோயில்களில், திருக்கோயில்களில் நீங்கள் ஆகம முறைகள் இருக்குது. ஆகம முறை இப்போ சைவத்தில் 28 ஆகமம் இருக்குது, வைணவத்தில் 2 ஆகமம் இருக்குது. பொதுவாக ஆகமம்ன்றது என்னென்னா ஒரு கோயிலுடைய அமைப்பு, அது நெறி சார்ந்த தத்துவங்கள், அதனுடைய வழிபாட்டு முறைகள், இதையெல்லாம் சொல்கிறது தான் ஆகமம். இதெல்லாம் பொதுவாக இது சமயங்களில். ஆனால் அதே சமயங்களில் எப்படி ஒரு திருக்கோயில் எப்படி இருக்கணும், ஒரு கோபுரம் எப்படி இருக்கணுன்றதெல்லாம் அந்த இதில் ஆகமம் முன்மொழிது. அதுபோல் சன்மார்க்கத்திற்கு ஆகமம் கிடையாது, மெய்யியல் உண்டு, மெய்யியல் விதிகள் உண்டு. அப்போ அந்த விதிப்படி தான் ஐயா அதை அமைச்சிருக்கார். எப்படி அமைச்சிருக்காருன்னா சத்தியஞான சபை என்பது நம்முடைய தலைப்பகுதி தாங்க, அந்த தத்துவம் தான் அது. அதிலிருந்து சிற்றபை, பொற்சபை, திருச்சிற்றம்பலம்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் திருச்சிற்றம்பலம்னு சொல்கிறாங்கல்ல சைவர்களும் மற்றவங்களும், அதெல்லாம் எங்கே இருக்குது அது அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. நெற்றி பொட்டு புருவ மத்தின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே, அதாவது நாக்குக்கு மேல், உச்சிக்கு கீழ், மழுமுத்திக்கு நடுவில், அதாவது முத்திக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதில் தான் அந்த ஒளியணும் ஆன்மா அதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த தத்துவம் தான், இதனுடைய தத்துவம் தான் அந்த சத்தியஞான சபை. அதில் 3 சுற்றுகள் இருக்குது. இப்படி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். முதல் சுற்று பார்த்தீங்கன்னா அதாவது தாய் சுவர்னு சொல்லுவாங்க. அதுக்கு முதல் சுற்று பார்த்தீங்கன்னா ஒரு வட்ட வளைவில் ஒரு ரோஸ் கலரில் ஒரு பின்னிக்கு பெயிண்ட் அடித்து பார்த்தா தெரியும். இது முதல் சுற்று. 2வது சுற்று வந்து ஒரு வேல்கம்பு போல் இருக்கும். இது 2வது. திருச்சுற்று பிரகாரம் சொல்கிறோம்ல, அது மாதிரி ஒரு கோயிலில் எப்படி ஒரு பிரகாரம் இருக்குமோ அது மாதிரி. 3வது சுற்று வந்து சங்கிலிகளால் இருக்கும், பிணைக்கப்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட அந்த சங்கிலியுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 21,600. ஒரு நாளுக்கு ஒரு மனித சுவாசிக்கிற சுவாசத்தினுடைய இதுதான் அது. அப்போ நம்ம அண்டப்பிண்ட தத்துவத்தினுடைய விளக்கம் தான் அந்த சபை. இது வரைக்கும் நமக்கு கண்ணுக்கு தெரியும், ஏன்னா இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக பார்க்குறீங்க. இதுக்கு அப்புறம் இருக்க பாருங்கள், அந்த வெட்ட வெளி இருக்குல்ல, அந்த வெளிக்குள்ளே பல வெளிகள் இருக்குதுன்னு ஐயா சொல்கிறாங்க. பல வெளிகள் இருக்குது, அதாவது நிறைய சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே பல அதில் சொல்கிறாரு பாருங்கள், பூதவெளி, பகுதி வெளி, உயிர்வெளி, கலைவெளி, அலர்வெளி, பரம்பர வெளி, பராபர வெளி, பெரும் சுகவெளி, இப்படி ஏகப்பட்ட வெளிகளுடைய உள்வாங்கி கொண்டிருப்பதனால தான் அதுக்கு பேர் பெருவெளி. பெருவெளி என்ன பெருசாக இருக்கிறது கிடையாது, பல வெளிகளை உள்ளடக்கி இருப்பதனால் அதுக்கு பேர் பெருவெளி. இது 2வது பாயிண்ட். அப்போ அது வந்து ஒரு பிரகாரம் போல். இது வந்து அதுக்கு வெட்ட வெளியாக நம்ம போகிறோம்ல, அந்த சபையிலேருந்து நீங்கள் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு நடக்கிறீங்கல்ல, அந்த நடக்கிற நடைபாதையே அந்த பெருவெளியே வெளிகளால் சூழப்பட்டிருக்குன்றது தான் மெய்யியல் சார்ந்து. அதுக்குள்ளே நீங்கள் வைக்கிறப்ப அது வந்து அந்த சன்மார்க்கத்தினுடைய கட்டட அமைப்புகள் வைக்கிறதுனால அந்த சன்மார்க்க மெய்யியல் வந்து குலைக்கப்படும். நீங்கள் வேணால் யோசிக்கலாம், இது மாதிரி நம்மளை இளைஞர்கள் இன்றைக்கி சன்மார்க்கத்தை நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க.
இப்போ முதல் முறையாக ஒருத்தவர் போய் அங்கே பார்க்குறாங்கன்னா சபை நடுவில் இருக்குது, இதை சுற்றி ஏன் வெட்ட வெளியாக இருக்குதுன்னு கேட்பாங்க. பொதுவாக ஒரு கேள்வி. அந்த கேள்வியிலிருந்து தான் சன்மார்க்கம் தொடங்குது. அப்போ இது பெருவெளி என்பது இது இல்லை. இன்னொன்று, இவங்களாம் வெட்ட வெளின்னு சொல்கிறாங்கல்ல, வள்ளல் பெருமானார் ஒரு பாடலில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு பாருங்கள். 6ஆம் திருமுறையில் சத்குரு மணிமாலை அந்த பாடலில் சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்கள். சந்திர சூரிய ஒளி பெற விளங்கும் தனி அருட்பெருவெளி தலத்தில் எழும் சுடரேன்றார். இப்போ பெருவெளி தனி அருட்பெரு தலம்னு சொல்கிறார். தலம்னா என்ன உங்களுக்கு தெரியும்? தலம்னா இந்தலாம் இல்லை, பெரியல இல்லை, அது பெரியலான்னா இந்த தலத்தில் வரும். தலம் என்பது திருக்கோயிலுக்கு, கோயில் போல் அது. அப்போ பெருவெளியே திருக்கோயில்னு சொல்கிறார். நீண்ட பெரிய விரிந்த திருக்கோயில் தான் அது. அதில் போய் நீங்கள் போய் வைக்கிறது என்பது கோயில் எப்படி பிரகாரத்தை இடித்து நிறுவுற மாதிரி தான் சன்மார்க்கத்தில் அந்த பெருவெளிக்குள்ளே நிறுவுறது. அதனால தான் நம்ம அதை எதிர்க்கிறோம். ஆனால் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கப்படுவதன் காரணமாக வள்ளலார் அவருடைய தத்துவங்களும் கோட்பாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுமைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் சேர்க்கும் விதமாக தானே அமையும். அப்படி பார்க்கும்போது அவருடைய தமிழர் மெய்யில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக எல்லா மக்களுமே வந்து தெரிந்து கொள்ளும் வகையில் தானே பெருமையாக அமையும். அதை வந்து ஏன் இவ்வளவு தூரம் எதிர்க்கிறீங்க? அதுதாங்க ஐயா, இப்போ நாம் என்ன சொல்கிறோம், நீங்கள் பெருவெளிக்குள்ளே செய்யாதீங்க, வெளியில் வைங்க. பெருவெளிக்கு வெளியில் வச்சேன்னா ஆய்வுகள் நடக்காமல் போயிடுமா அல்லது வராமல் போயிடுவாங்களா? புரியுது? இப்போ அப்படியே ஆப்போசிட் இருக்குது. நெல்லன்சி நலம் இருக்குது, அதில் வைக்கலாம். அதை விட்டுட்டு இங்கே தான் வைப்பீங்கன்னு சொல்கிறது வந்து முரணானது. நீங்கள் என்ன சொல்கிறேன், இந்த மார்க்கத்தை வளர்க்குறதுக்கு நீங்கள் வழி செய்கிறீங்களா, இந்த மார்க்கத்தினுடைய மெய்யியல் குறியீடாக அழிச்சிட்டு நீங்கள் அதை செய்யணுன்னு அந்த பன்னாட்டு மையத்தை அமைக்கணும்னு சொல்கிறது எந்த நியாயம் இருக்குது? ஒரு இந்த இதெல்லாம் நான் உங்களுக்காக தான் நிழலுக்கு தாங்க வெட்டுற போகிறேன்னு சொல்லிட்டு வேரில் வெந்நீரை ஊற்றினா எப்படி இருக்கும்? முரணாக இருக்குல்ல. அப்படித்தான் இவங்க செய்கிறது. நாம் என்ன சொல்கிறோம், வெளியில் வைங்கன்னு சொல்கிறோம். வெறும் கட்டடம் மட்டும்தான் ரிசர்ச்சா? நீங்கள் அமைச்சு தான் வள்ளல் பெருமானாருடைய கருத்துக்கள் உலகம் ஃபுல்லும் போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்படி நினச்சா அது கற்பனை. இன்றைக்கும் சன்மார்க்கத்திற்கு உலக நாடுகள் எல்லாவற்றிலும் 200 நாடுகளில் நடந்திருக்கு பெருவிழா, வள்ளலார் பெருவிழா. அவ்வளோ பேர். நீங்கள் இப்போ தமிழ்நாடு அரசு இந்த ரிசர்ச் சென்டரை ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் ஊர்லேருந்து வெளிநாடுகள்லேருந்து வந்து ஆய்வு பண்ண வராங்களா? இதுக்கு முன்னாடி வரவே இல்லையா? இன்றைக்கி போய் பாருங்கள், எப்படியா ஏதோ ஒரு ஆள் தேடிக்கிட்டு ஏதோ படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, இங்கே வராங்க. இதை பற்றி நோட் பண்ணால் பல இடங்களில் நடந்துல. ஏதோ ஒரு ஆள் இங்கேயோ இருந்து வர்றதுக்கு மொத்தமாக அது வந்து ஒரு பன்னாட்டு மையமாக அமைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுமைக்கும் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் ஆய்வு செய்யக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நோக்கி வருவாங்க தானே. இது வந்து வள்ளலாரனுடைய புகழை வந்து மேலும் பல மடங்கான வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். அது இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க ஆய்வு மையம்னு சொல்கிறாங்களே தவிர இன்றைக்கி கோர்ட்டில் வந்து அதுக்கான ப்ரூஃப் கொடுத்துருக்குறாங்க. அதில் ரிசர்ச் பண்ணுறதுக்கான என்ன சான்று கொடுத்துருக்குறாங்க? ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரே ஒரு டிஜிட்டல் லைப்ரரி, ஒரே ஒரு சொற்பொழிவு அரங்கம், இவ்வளோ தான். இதுதான் ரிசர்ச்சுக்கு. இது ஒன்று போதுமா? சொல்லுங்கள். அது ஒன்று போதுமா? என்ன ஃபெசிலிட்டிஸுக்கு சொல்லணுமா இல்லையா? என்னென்ன வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஒன்றுமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு மாற்றாக என்ன செய்கிறாங்கன்னா, புருவமத்தின்னு ஒரு அமைப்பை கொண்டு வராங்க. இந்த கோர்ட்டில் நான் சொன்னது நீதிமன்றத்தை தமிழ்நாடு அரசு சப்மிட் பண்ண அந்த டாக்குமெண்ட்லேருந்து தான் நான் சொல்கிறேன். ஓகே. புருவமத்தின்னு ஒரு அருவுருவமான ஒரு உருவத்தை அங்கே வந்து நிறுவ போகிறாங்க. என்னன்னா, இது பெரிய கொடுமை என்னென்னா, புருவமத்திக்கான தத்துவமே சன்மார்க்க சபை தான். புரியுதுங்களா? நடு திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி எங்கே இருக்கிறான் தன்னில் கண்டேன்னு சொல்கிறார் ஐயா. புரியுதுங்களா? இப்போ அதை வந்து குலைக்கிற விஷயம் இல்லை. புருவமத்திக்கு எவ்வளோ விஷயம் இருக்குதுங்க. பேசி நீங்கள் சொல்கிற மாதிரி ஆய்வுகள் நான் கிட்டத்தட்ட நம்ம வள்ளலார் பணியகமும் நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். 5 ஆண்டுகளுக்கு மேலே நான் பேசிட்டு இருக்கோம். என்ன சொல்கிறோம், பல்கலைக்கழகங்களில் உயராய்வு மையங்களை வைங்க, அதுக்கு வள்ளலார் பேரில் ஸ்காலர்ஷிப் கொடுங்க. அப்படி ஒரு எல்லா உயராய்வு மையங்கள், பல்கலைக்கழகம், கல்லூரிகள் அளவுகளுக்கு வள்ளலார் சேர் அமைங்கன்னு சொல்கிறது. இது பணியாக ஒரு பெருவெளிக்குள்ளே அமைக்கிறது, இது நான் ரிசர்ச் சென்டரில் போய் பண்ணுறது பணியாக சொல்லுங்கள். வள்ளலார் பேரில் ஸ்காலர்ஷிப் உண்டா? ரிசர்ச் உண்டா? ரிசர்ச் சென்டர் உண்டா? நீங்கள் கல்லூரியிலே வைக்க முடியுங்க. அது எல்லாத்துக்கும் இப்போ அம்பேத்கர் சேர் இருக்குது, இந்த மாதிரி இருக்குல்ல, அதில் எவ்வளோ ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, வேர்ல்டு அளவில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்மள்கிட்ட பல்கலைக்கழகமாக இல்லையா? அண்ணாமலைக்கு எவ்வளோ புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் நம்மள்கிட்ட இருக்குல்ல. ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துலேயும் ரிசர்ச் சென்டர் வைங்களேன், உயராய்வு மையங்களை வைங்க. இந்த இதில் போனீங்கன்னா ஸ்காலர்ஷிப் கொடு, ஒரு மாதத்துக்கு இவ்வளோ பணம் கொடுப்பாங்க, ஃபெலோஷிப்ஸெல்லாம் இருக்குது, கொடுங்கன்னு சொல்கிறேன். அப்படி இப்போ அந்த வள்ளலார் பேரில் செய்யலாமே. இப்போ கூட நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் செய்யுங்க.
பெருவழியில் செய்யாதீங்க. ஓகே, அவ்வளோதான் சொல்கிறேன். நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க. நீங்கள் அப்படியே நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கூட பெருவழியில் தயவுசெய்து செய்யாதீங்க. அது வள்ளல் பெருமானார் அந்த இடத்தை வெட்ட வெளியாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார். சன்மார்க்க விதிப்படி அந்த இடத்துல எவ்விதமான கட்டுமானம் வரக்கூடாது. இதுதான் விதி. அதை தாண்டி நீங்கள் ஒரு சின்ன ஒரு புடி எடுத்தாலும் அது மெய்யலுக்கு எதிரானது. நாம் அதை தான் சொல்கிறோம். எனக்கு இந்த காழ்ப்புணர்ச்சிலாம் கிடையாதுங்கய்யா. தனி மனித வெறுப்பு என்பது எங்கள்கிட்ட இருக்காது. ஏன்னா நாங்கள் எல்லா உயிர்களையும் நேசிக்கணும்னு சொல்கிறோம். இப்போ கூட அரசுக்கு நாம் இதுவரையில் வேண்டுகோள் வைக்கிறோம். 8 மாதங்களாக வேண்டுகோள் வச்சு அறவழியில் தான் நம்ம ஓடிட்டுருக்குறோம். எங்களுக்கு போராட்ட வடிவம் கிடையாது. நாங்கள் போராடுறது முழக்கம் போடுறதெல்லாம் எங்கள் வேலையே கிடையாது. எங்களுக்கு ஜீவகாருண்ய பணி தான். சாப்பாடு போட்டு தான் எங்களுக்கு பழக்கம். பிடிச்சி கோஷம் போட்டு எங்களுக்கு பழக்கம் கிடையாது. அப்படி இருக்கிற எங்களை வீதியில் உட்கார வச்சு வேடிக்கை பார்க்குறது தமிழ்நாடு அரசு. போராட தூண்டுவதே தமிழ்நாடு அரசு தான். நாங்கள் அவ்வளோ சொல்கிறோம். இன்றைக்கி எத்தனை மனுக்கள் நான் இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஆதாரம் வச்சுருக்கிறேன். ஒரு வாட்டி கூட என்ன இது என்ன ஏன் சொல்கிறீங்க, வாங்க பேசலாம், என்ன சொல்லணுமா இல்லையா, ஏதோ ஒரு பதில் கொடுக்கலாம். இப்போ இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து உங்களை அழைக்கவே இல்லையா? இல்லை, நாங்கள் தான் போய் திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்கோம். திரும்ப மனு கொடுத்து பேசுனதுலேருந்து பொய்ங்க. இந்து அறநிலையத்துறை பக்காவாக பொய் பேசிகிட்டு இருக்கிறாங்க. முதல்ல 70 ஏக்கர் பரப்புனாங்க. 70 ஏக்கர்னால் இப்போ இருக்கிறது கிட்டத்தட்ட 65-68 ஏக்கர் தான். இப்போ நீங்கள் பார்க்குறது மொத்தம் 106 ஏக்கர் 80 மக்கள் வள்ளல் பெருமானாருடைய அந்த இதுக்காக கொடையாக கொடுத்தது தான் அந்த இடம் நற்செயலுக்காக. அதில் இன்றைக்கி 65லேருந்து 67 ஏக்கர் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற அந்த பெருவெளி. இன்னும் 40 ஏக்கர் ஆக்கிரமிப்பில் இருக்குது. பல்விதமான ஆக்கிரமிப்பில் இருக்குது. அதையெல்லாம் நாங்களாம் அதான் சொல்கிறோம். வெட்ட வெளியாக இருக்குன்னா அதில் எந்த கட்டிட அமைப்பு வரக்கூடாது. இப்போ இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள். இப்போ நாம் ஏதோ இன்றைக்கி பேசலை இந்த செய்தியை. கிட்டத்தட்ட வள்ளல் பெருமானார் காலத்திலிருந்து பேசப்பட்டு வர செய்தி. அப்படிலேருந்து சொல்லுவோம். 1994லேருந்து 1896லிருந்து இந்த இதுக்கான விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. பெருவெளியில் ஆக்கிரமிப்பு பண்ணுறது, சில தேவையில்லாத விஷயங்கள் அங்கே செய்யறது, இதெல்லாம் சன்மார்க்க அன்பர்கள் அப்பிலேருந்து எதிர்த்துட்டு வந்துட்டுருக்குறாங்க. இன்றைக்கி நடக்கிற விஷயம் கிடையாது இது. அதே போல் சத்தியஞான சபையில் ஒரு அப்போ ஏன் தடுக்க முடியலையா? 90 காலகட்டங்கள்லாம் 90 காலகட்டங்கள்லாம் எல்லாம் பாருங்கள், நல்லா புரிஞ்சுங்க. 1938 அப்பிலிருந்து இன்னைய வரைக்கும் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் தான் அது இயங்குது. யார் செய்ய வேண்டியது பணி? யார் செய்யணும்? அறநிலையத்துறை செய்யணும்ல, ஏன் செய்யலை? அதை தான் கேட்குறோம். சன்மார்க்கத்திலிருந்து இன்றைய வரைக்கும் ஒரு பெரிய நீண்ட வரலாறு இருக்குங்க. கிருபானந்த வாரியார் செய்கிறாரு, சன்மார்க்கத்தை அவர் சொல்லலை, ஆனால் அவர் திருப்பணி செய்கிறாரு. இவங்களாம் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு கேட்குறேன். சண்முகனார் ஐயா இருக்காங்க, அவங்க செஞ்சாங்க. பொய்கை அடிகளார் பேசுகிறாங்க. அதெல்லாம் எவ்வளோ காலத்தில் முன்னாடி அவங்களாம் பேசுனது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா அரசை விட சன்மார்க்க அன்பர்களுக்கு தான் அதோடைய வழி தெரியும். அதுக்காக போராடி இருக்காங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா இப்போ இந்த ஆக்கிரமிப்பு இருக்குல்ல, அந்த ஆக்கிரமிப்பில் அப்போல்லாம் விட்டுட்டாங்க, இப்போ பேசுகிறாங்கன்ற மாதிரிலாம் சில பேர் பேசுகிறாங்க. அதெல்லாம் அப்பொழுதே போராட்டங்கள் நடந்திருக்குது. ஆனால் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு காழ்ப்புணர்ச்சியில் சொல்கிறது தான் நம்ம மேலே. எந்த விதமான ஒரு சன்மார்கள் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியில் அவங்க செயல் திட்டத்தில் அதை திருவணுன்றது திணிக்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இதுதான் வடலூர் சத்தியஞான சபையில் எந்த ஒரு கட்டுமானங்களும் வரக்கூடாது என ராமலிங்க அடிகளார் எங்கு சொல்லியிருக்கிறார்? தொடர்ந்து நீங்கள் தான் இருக்கிறீங்க, போராட்டக்காரர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. சரி, அது இதில் ஒரு செய்தி. இது எவ்வளோ ஒரு தவறான செய்தி. இது என்னென்னா 1893 வள்ளல் பெருமானார் சித்தி அடைந்ததுக்கு பிறகு 4 ஆண்டுகள் சத்தியஞான சபை பூட்டப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு அதை ட்ரஸ்டிகள், அதாவது ஏஜெண்ட்டாக போட்டு ஒரு 4 பேரை அதில் அமைச்சு அதுக்கப்புறம் தான் அப்படியே அது நடக்குது. அந்த நிர்வாகம் நடக்குது. தர்மசாலை நிர்வாகம், சபை நிர்வாகம் நடக்குது. அப்போ ட்ரஸ்டியாக சிவாச்சாரியார் வரார். 1893 சிங்கிள் மேனாக வரார். அப்போல்லாம் கூட்டாக இருந்தாங்க, ஏஜெண்ட்டாக இருந்தாங்க. 4 பேர் சேர்ந்து ஒரு ஏஜெண்ட் இருந்தாங்க. அவர் தான் 93 அவர் வரார், ட்ரஸ்டியாக வரார். அப்போ சில விஷயங்கள் அவர் செய்கிறார். என்ன செய்கிறார்னா, தேவஸ்தானம்னு மாற்றுறார். சபையை தேவஸ்தானம்ன்ற பேரில் சத்தியஞான சபைன்னு சொல்லலை. இது மாதிரி பல தவறுகள் நடக்குது. அப்போ அதில் ஒன்று செய்கிறாங்க. என்னென்னா, அங்கே ஒரு பெரிய குளத்தை விட்டுறாங்க. சிவகங்கைன்ற, அதாவது சமயம் சார்ந்த விஷயங்களை அவர் திணிக்கிறார். இங்கே உருவ வழிபாடு இதெல்லாம் திணிக்கிறார். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே பெருவெளியில் ஒரு பெரிய குளத்தை அமைக்கிறார்.
அமைக்கிறது சொன்ன உடனேயே அதை சன்மார்க்க அன்பர்கள் எதிர்க்கிறாங்க. எப்படி எதிர்க்கிறாங்கன்னா, ட்ரஸ்டி மறுப்பு 1896 டாக்குமெண்ட் இருக்குது. ட்ரஸ்டி மறுப்பு சன்மார்க்க சங்கத்தவரால் எழுதப்பட்ட மறுப்பு கடிதம். அதுதான் இன்றைக்கி நமக்கு பெரிய ப்ரூஃபாக இருக்குது. அதில் சொல்கிறாங்க, சிவாச்சாரியா சொல்கிறாங்க, எப்பா இங்கெல்லாம் வந்து இது செய்யக்கூடாது, குளம் இங்கே தோண்டக்கூடாது. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம் அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாருன்னா, வள்ளல் பெருமானார் காலத்தில் தர்மசாலை நிறுவுறாங்க. 1867 தர்மசாலை நிறுவுறாங்க. அப்போ வந்து அது தண்ணீர் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஒரு குளத்தை வெட்ட முயற்சி பண்ணுறாங்க. 500 ரூபாய் செலவில். யோசிச்சு பாருங்கள், 500 ரூபாய் இப்போ வந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் சமம் அது. அப்போ 500 ரூபாய் செலவில் அங்கே நிறுவுறப்ப என்ன சொல்கிறாரு, ஐயா அது இதற்கான இடமில்லை, எனவே குளத்தை மூடுங்கன்னு சொல்கிறார். இது முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது, சிவாச்சாரியார் இங்கே தர்மசாலைக்கும் சத்தியஞான சபைக்கு நடுவில் அவங்க மருமகனுக்கு பட்டா போட்டு வித்துறாரு அந்த இடத்த, ஞானசபை இடத்த. அப்போ அவங்க வேலி அமைச்சு பயிரிடுறாங்க. அதுக்கு அவர் மறுப்புக்கு வராங்க. இதுமாரி செய்கிறாரு இவர், இது தப்பு. வள்ளலார் காலத்திலே அதேமாதிரி தர்மசாலை நிறுவுறப்ப தர்மசாலையில் தொடங்கின ஒரு 3 நாட்களில் 30,000 பேர் வந்திருக்காங்க. 30,000 பேர். அப்போ ஞானசபை நிறுவப்படவே இல்லை, சத்தியஞான சபையே இல்லை. இப்போ முதல்ல தர்மசாலை தான் தொடங்கப்படுது. அவ்வளோ கூட்டங்கள் வந்துட்டு இருக்குது. அப்போ ஐயாட்ட சொல்கிறாங்க, வள்ளல் பெருமானார்ட்ட சொல்கிறாங்க, ஐயா இவ்வளோ உணவு இவ்வளோ இருக்குது, நம்ம காலியாக தானே இருக்க இடம், அங்கே போய் பயிர் வச்சு காய்கறி வச்சு விளை வச்சு நம்மளுடைய இதில் வச்சுக்கலாமே, ஞானசபைக்கு வந்து உணவுக்கு பயன்படுத்திக்கலாமே. அதையும் ஐயா மறுக்கிறார். அப்போ ஏன் மறுக்கிறார்னா அது தத்துவம்ன்றதுனால மறுக்கிறார். இப்போ 3 செய்திகள் நம்ம சொல்லலாம். வள்ளலார் காலத்தில் பெருவெளியில் குளம் வெட்டுவதையும் பயிரிடுவதையும் அன்பர்கள் எதிர்த்தார்கள், வள்ளல் பெருமானார் எதிர்த்தார். இது ஒன்று. ரெண்டாவது, 1893 ட்ரஸ்டி இதே பணியை செய்கிறப்போ அங்கே சன்மார்க்க அன்பர்கள் எதிர்த்தார்கள். இன்றைக்கு நாம் எதிர்க்கிறோம். ஏன்னா அந்த பெருவெளியாக இருக்க வேண்டும். 93 அதே மாதிரி செஞ்சாங்க. இன்றைக்கி இவங்களாம் என்ன, அவங்களாம் சிவாச்சாரியாருக்கு 7 ஏக்கர் நிலம் ஆக்கிரமிப்பு பண்ணுறப்ப சன்மார்க்க சங்கத்தவர் 1 சென்ட்டுக்கு 3001 ரூபா பணம் போட்டு எங்கள் சொந்த செலவில் நாங்கள் சிவாச்சாரியார்கிட்ட பேசி அந்த 7 ஏக்கர் வாங்கி கவர்மெண்ட்டு ஒப்படைக்கிறோன்னு சொன்னவங்க சன்மார்க்க அன்பர்கள். புரியுதுங்களா? இது ஏதோ இன்றைக்கி நடக்கலை போராட்டம், நீண்ட காலமான போராட்டம் இது. இந்த பெருவெளிக்கு அப்பப்போ ஆக்கிரமிப்பு போதும், அப்பப்போ கட்டுமானங்கள் பிராமணர்கள் வந்து அங்கே ஆக்கிரமிப்பு தொடர்ந்து செஞ்சாங்க. ஏற்கனவே செஞ்சுருங்க, சிவாச்சாரியார் தான் செஞ்சுருக்குறாங்க. நாம் என்ன சொல்கிறோம், அப்படி ஒரு ஆக்கிரமிப்பு எப்பெல்லாம் நடந்ததோ அப்போல்லாம் சன்மார்க்க அன்பர்கள் எதிர்த்திருக்கிறார்கள்னு சொல்கிறோம். ஓகே, அந்த வகையில் தான் நாம் அந்த கட்டுமானத்தை எதிர்க்கிறோம். அவ்வளோதான். வள்ளலார் மறைவு என்பது வந்து பார்த்திங்கன்னா இன்றளவும் ஒரு பேசுபொருளாக மாறிக்கொண்டே வருகிறது. அதிலும் குறிப்பாக வள்ளலார் மறைவு என்பது ஜோதியாக அவர் ஐக்கியமானாரா அல்லது பிராமணர்களால் எரித்து கொள்ளப்பட்டாரா அப்படிங்கிற ஒரு விவாதம் வந்து இன்றளவும் தொடர என்ன காரணம்? இது வந்து சில விஷயங்களை நம்ம வந்து நம்முடைய அறிவுக்கு உட்பட்டு நம்ம யோசிக்கிறோம். ஒரு அவரவர்களுக்கான சிந்தனை வேறு, ஆனால் உண்மை என்று ஒன்று இருக்குது. வள்ளல் பெருமானார் ஒளி வடிவானார் என்பது தான் உண்மை, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இவங்க சொல்லக்கூடிய காரணங்க பிராமணர்களுடைய அந்த சதி இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லா இடத்துலையும் எதிர்ப்பு இருந்தது உண்மை. அதனால் அவரை வந்து இது பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறது வந்து இதெல்லாம் வந்து ஆய்வு பண்ணாத ஒரு முறை. ஏன் அப்படின்னா, வள்ளல் பெருமானார் தான், மறைமலை அடிகள் போன்ற ஒரு சித்தாந்திகள் கூட சொன்னாருங்க, இதுவரையில் சொல்லப்பட்ட சைவ சித்தாந்தத்தில் தமிழர் மெய்யியலில் விளக்கப்படாத ஒரு பகுதியை விளக்கியவர் வள்ளல் பெருமானார் என்ற செய்தியை சொல்கிறாங்க. ஒன்று, திருமந்திரத்தில் மரணமில்லா பெருவாழ்வு என்பது சொல்லப்பட்டிருக்கு, திருக்குறளில் மரணமில்லா பெருவாழ்வு சொல்லப்பட்டிருக்கு. அதைத்தான் வள்ளல் பெருமானார் விரித்து பேசினார். இது ஒன்று. அதே போல் இப்போ நந்தனார் மாதிரி நம்ம சொல்ல முடியாது. வள்ளல் பெருமானார் அவர் போனார் மறைஞ்சிட்டு இப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்ததுக்கு பிறகு அவர் ஏன் இப்படி போனார் என்பதற்கான சான்று வந்து நம்ம சொல்கிற பேச்சு வழக்கில் தான் நம்ம பேசுகிறோம். அவரே வந்து எழுதிலாம் வைக்கல. பெருமானாருடைய 6ஆம் திருமுறை அருள் கூர்ந்து படிக்க வேண்டும், அருள் கூர்ந்து படிக்கணும். ஏன்னா அவருக்குள்ள உடம்புல என்ன மாற்றம் நிகழ்ந்ததுன்னு சொல்கிறாருங்க. உடம்பு எப்படி வந்துச்சு, எலும்பு என்னவா மாறிச்சு, அந்த அருள்நிலை வரப்ப என்னுடைய எலும்பெல்லாம் குழைந்ததுன்றார்.
ஒரு பந்து போல் ஆனது, என்னுடைய விந்து ரத்தம் எல்லாம் ஒரு பந்தாக மாறியது அப்படின்னு சொல்கிறார். படிக்கணும், அகவலை படிக்கணும், 6ஆம் திருமுறையை படிக்கணும். இன்னொன்று, இதை நான் வந்து வெறுமனே ஏதோ நம்பிக்கையிலோ பக்தியிலோ நான் சொல்லலை, வள்ளல் பெருமானார் சொல்லி பதிவை நான் சொல்கிறேன். இன்னொரு விஷயம், அறிவியலில் ஒரு முறை இருக்குது, டைமென்ஷன் தேரின்னு இருக்குது. 11 பரிணாமம் கொண்ட கோட்பாடுகள் இருக்குது, ஃபிசிக்ஸில் இருக்குது. அதில் இப்போ நாம் இருக்கிற வெளி இருக்குல்ல, இந்த வெளி காலத்தை முன்னோக்கி போகணும். 3 டைமென்ஷனில் நாம் இருக்கிறோம். அதாவது எப்படின்னா, நீளம், அகலம், உயரம். இப்போ இந்த விஷயத்தை வச்சு தான் நம்ம பார்க்குறோம். இன்னொன்று டைமை சேர்த்து ஐன்ஸ்டீன் 4 டைமென்ஷன் சொல்கிறார். இந்த காலத்தில் காலத்தை முன்னோக்கி பயன்படுத்தணும். 1 2 3 நீங்கள் இப்படி தான் போக முடியும். ஆனால் 5th டைமென்ஷன் ஒன்று இருக்குது. அதை பேரல் யூனிவர்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரே மாதிரி என்ன மாதிரி இன்னொருத்தவங்க அதில் இருக்க முடியும் டைமென்ஷன். 6th டைமென்ஷன் இருக்குது. அந்த 6th டைமென்ஷனில் நேரத்தை உங்களால் பின்னோக்கி நகர்த்த முடியுன்றார். அதாவது ஒளிங்க, நீங்கள் எல்லாமே சயின்ஸ், நான் விரிவாக பேசலாம், அது ஒரு ஆய்வு மாதிரி நான் இப்போ முன்வைக்க அது பேச வேண்டிய செய்தி. நான் உங்களுக்கு சுருக்கமாக சில செய்திகளை சொல்கிறேன். ஐயாவுடைய ஒளி தத்துவம், ஒளி தத்துவம் என்பதே டைமென்ஷன், அதாவது வெளிக்குள் வெளிகடந்துன்னு சொல்கிறார். வெளிக்குள் வெளிகடந்து, வெளி என்பது டைமென்ஷன். ஒரு டைமென்ஷன்லேருந்து இன்னொரு டைமென்ஷனில் ஐயா மாறி இருக்கிறார். இப்போ என்ன சொல்கிறாங்க, ஃபிசிக்ஸில் 11 பரிணாமம் டைமென்ஷன் இருக்குது கடைசியாக. அதாவது 10 டைமென்ஷன் ப்ளஸ்ஸு காலத்தை சேர்த்து 11 டைமென்ஷன். இறுதி நிலை என்ன இருக்குதுன்னா காட், அதாவது கடவுள் கோட்பாடுன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த 5th 10th, அதாவது அந்த 11வது பரிமாணத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா இந்த பேரண்டத்தையே அடித்து உடைத்து திரும்ப புதுசாக உருவாக்குற ஆற்றல் பெறும்னு சயின்ஸில் சொல்கிறாங்க. அந்த 11 பரிணாமம் கொண்ட ஹைப்பாத்திட்டிக்கலும் வள்ளல் பெருமானுடைய மரணமில்லா பெருவாழ்வும் பொருந்தது. எப்படி சொல்கிறாரு, நான் சின்ன பிள்ளையாக நான் எப்படி இருந்தேன்றதை பதிவு செய்கிறார். அம்மா உடம்பில் நான் எப்படி இருந்தேன், அப்பா உடம்பில் நான் எப்படி ஜீனாக இருந்தேன், நான் எப்படி உருவான எல்லாவற்றையும் விரிவாக பேசுகிறார். எப்படி வருது, திருமூலர் இதையே பதிவு செய்கிறார். வள்ளல் பெருமானார் சொல்கிறாரு, தேவரின் குரலில் மரணமிலா பெருவாழ்வு சொல்லப்பட்டிருக்கிறது, அதை தக்க குருக்களோட ஆசானோடு தெரிஞ்சு கொள்ளுங்கள்னு சொல்கிறார். அப்போ மரணமிலா பெருவாழ்வு என்பது தமிழர் இயங்கியலில், இயல்பில், இறையியலில் இயல்பாக இருக்கிற ஒன்று. மரணத்தை செயற்கை என்று சொல்கிறார், மரணத்தை செயற்கைன்னு சொல்கிறார். அப்போ என்ன நமக்கு அதில் இந்த புரியுது, நான் ஏற்கனவே முதல் சொன்ன போது அந்த தத்துவத்தில் சொல்கிறப்ப சொன்னல, ஆதி அருட்பெருஞ்சோதி வெளி இப்படி சொன்னல, நம்முடைய ஆதி எது எப்படின்னா நாம் நேரடியாக அருட்பெருஞ்சோதி அடைவது தான், அதுக்கான ப்ராசஸ் தான். இன்னொன்று, அந்த ஒளி உடம்பு ஆகுறதுக்கான என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு வள்ளல் பெருமான் எழுதியிருக்கிறார். விதி, சுத்த சன்மார்க்கத்தினுடைய ஒழுக்க நெறி இருக்குது, 4 வகையான ஒழுக்கம் சொல்கிறாரு. பொது விதி உண்டு, சிறப்பு விதி உண்டு. சாதாரணமாக அந்த மார்க்கத்தை பின்பற்றுறவங்க பொது இதில் போடுவாங்க. இன்னும் சாதுக்கள்னு சொல்கிறோம்ல, அவங்களோட உணவு பழக்க வழக்கமே வேறையாக இருக்கும். இந்த புளி சேர்த்துக்க மாட்டாங்க, இந்த மாதிரி நிறைய நுட்பம். காலை உணவு சாப்பிட மாட்டாங்க. ஐயா சொல்கிறாங்க, காலை உணவு சாப்பிடாதீங்க, காலை உணவு 11 மணிக்கு அல்லது 11:30க்கு மேலே ஒரு சர்க்கரையில் வெந்நீர் கலந்து சாப்பிடணும்னு சொல்கிறார். இதெல்லாம் சொல்கிறாரு. இப்போ இதெல்லாம் ஒவ்வொரு கட்டத்தில் இந்த உடம்பை லேசாக மாற்றுறது. ஏன் புலால் உண்ணக்கூடாது என்றதுக்கான முக்கியமான காரணம், புலால் வந்து உடலை வளர்க்கும். ஊன் உடம்பு தான் இந்த ஊன் உடம்பு புலால் உண்டு தான் பெருக்கிறேன்னு அருளாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ புலால் மறுத்ததுக்கு பிறகு சுத்த தேகம் இப்படி வரும். அப்போ இந்த மாதிரி நிலைகளை ஐயா சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம படிக்காமல் கொள்ளாமல் பேசக்கூடாது, ஆய்வுக்கு உட்படுத்தும். அதாவது ஆய்வு செய்யறதுல தவறு கிடையாது, இவர் செய்யவே இல்லைன்னு சொல்ல. வள்ளல் பெருமானார் அவருடைய திருவாய்மொழியில் தான் எழுதியிருக்கிறார், தன்னுடைய கைப்பட தான் எழுதியிருக்கிறாரு. படிச்சுட்டு பேசுங்கன்றேன், படிங்க, வாங்க பேசுவோம். நான் இப்போ சொன்ன டைமென்ஷன் தெரியும், வள்ளல் பெருமானுடைய செய்தியும் ஒன்றாவதே எப்படி நம்மளும் இளைஞர்கள் கேள்வி கேட்கணும், அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. இப்படி ஒரு கம்பாரிசன் இருக்குதுன்னு சொல்கிறேன். நான் வந்து அறிவியலாளர் வள்ளலார்ன்ற நூலில் சின்ன சின்ன குறிப்புகள் கொடுத்துருக்குறோம் இது மாதிரி. அதனால் அதை நாம் வந்து வள்ளல் பெருமானார், நான் இன்னொரு சொல்ல பார்த்தீங்கன்னா இன்னொரு செய்தியும் சொல்கிறேன். வள்ளல் பெருமான் ஏன் போய் சொல்லணும், வாய்ப்பறை ஆற்றுதல் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது, அதில் சொல்கிறார் 28 பாடல்கள், நினைந்து உணர்ந்து அதெல்லாம் நினைந்துன்னு பாடுறார். அதை முதல்ல படிக்கணும், அதை படிச்சிட்டிங்கன்னா அப்புறம் பேசலாம்.
வள்ளலார் ஜோதி வடிவமாகிவிட்டார் என்றால் அன்றிலிருந்து இன்று வரை அவருடைய சீடர்கள் ஏன் வந்து இன்னும் ஒரு ஜோதியில் வந்து ஐக்கியமாகலை? அது என்ன காரணம்? இப்போ ஏன் அந்த ஜோதியாக வந்து அவர்களால் மாற முடியலை? வள்ளல் பெருமானார் அவர் சொல்கிறப்பவே ஒரு வார்த்தை சொல்கிறார், தவப்பயனால் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். தவப்பலன், அதாவது அவருடைய தவப்பயனால் தான் நான் இந்த விஷயத்துக்கு வராங்க அப்படின்னு சொல்கிறார். இன்னொன்று, அதை ஃபாலோ பண்ணக்கூடிய வள்ளல் பெருமானார் காலத்திலே கூட அவரை அந்த அந்த முறையை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் தான் கூடுதலாக நிறைய இருந்தாங்க. இன்னைய வரைக்கும் அது இல்லை, சரியான முறையில் இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட அதை நோக்கி போகிறவங்க இருக்கிறாங்க. சரவணானந்த ஐயா சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட போய் அந்த நிலைக்கு, உணவு மறுத்த நிலைக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி 40 ஆண்டுகாலாக உணவு மறுத்த வேலைக்கார ஐயன் திருப்போரூரில் இருக்கார். சாப்பாடு கிடையாது, சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க 40 ஆண்டுகளாக. வெறும் நீரை மட்டும் குடித்து விட்டு 40 ஆண்டுகள் இன்றைக்கு நம்முடைய சமகாலத்தில் வாழ்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நம்ம சமகாலத்தில் இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, நமக்கு ஒரு வள்ளலார் தெரிஞ்சிருக்காரு, ஒரு எஃபெக்டிவாக இருந்திருக்கிறார் தெரியுது. ஆனால் இன்றைக்கு அதை நோக்கியான பயணங்கள் போயிட்டுருக்குது. இன்னும் வள்ளல் பெருமானாரை புரிந்து கொண்டு இன்னும் வெளிப்படையாகவே அதுக்கான சீடர்கள் வரணுன்றது தான் நம்ம நோக்கம். அதுதான். ஆனால் அந்த ப்ராசஸில் ஏற்கனவே ஆட்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லுவார். ஒளிதேகம் அடைஞ்சாருன்றது இன்றைக்கி வந்து ஒருவேளை இப்போவுமே அருளாளர்கள் எப்பொழுதுமே தன்னை மறைத்து கொள்வார். வள்ளல் பெருமானார் கூட தன்னுடைய உருவத்தை ஒரு ஐயா வந்து மண்ணால் செஞ்சு எடுத்துகிட்டு போய் ஐயாட்ட கொடுத்த போது கூட அதை வந்து கோபம் கொண்டு அதை தட்டி உடைச்சிட்டார். ஏன்னா தன்னை காட்டாமல் இருக்கணும், தன்னை காட்டாமல் கூடாது என்பது தான் அருளாளருக்கு இறை விதிக்கப்பட்ட விதி. அதை எப்படி நம்ம காமிச்சுப்பாங்க? இந்த அருட்பாவையே வள்ளல் பெருமானார் என்ன சொல்கிறாரு, நான் இந்த இதெல்லாம் எழுதிட்டாங்க, ரகசிய புத்தகத்தெல்லாம் எழுதிட்டாங்க, ஆனால் வெளியிட சொல்லலை ஐயா. திருவருளுக்கும் நான் கேட்டிருக்கிறேன், திருவருளுக்கு இப்பொழுது உத்தரவு இல்லை, இந்த வார்த்தையை சொல்கிறார். நேரம் வருப்போ நான் சொல்கிறேன், அப்போ வெளியிடுங்கன்னு சொல்கிறாங்க. அதை மீறி தான் வெளியிடுறாங்க. அதான் சிக்கலாகுது. அப்போ எல்லாமே ஒரு சூக்குமமாக தான் அந்த உலகத்தில் இறை படைப்பில் இருக்குது. இதில் நம்பிக்கை சார்ந்து இருக்கிறவங்க, நம்பிக்கை சாராதவர் இருக்கிற அதை பற்றி சிக்கல் இல்லை. ஆனால் அப்படி ஒரு நம்பிக்கை வள்ளல் பெருமானார் எழுதப்பட்டிருக்கிறது, அந்த விதி இருக்கிறது. இன்றைக்கு இல்லைன்னா நாளைக்கு வரப்போகிறாங்க. அந்த ப்ராசஸில் இருக்கிறவங்க இல்லை, இல்லாமல் இல்லை. அதை நோக்கி ஒளி பயணத்தை தன்னுடைய லட்சியமாக இருக்கிற சாதுக்கள் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் அந்த பயணம் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இவர் உங்கள் பல்வேறு கருத்துக்கள் மிக்க நன்றி சார். நன்றி. நல்லது. எல்லாம் செயல்படும்.